வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 59 காண்போமா? பகவான் ஸ்ரீ விஷ்ணுவுக்கும் துருவனுக்கும் இடையே நடந்த உரையாடல். சதம் விவட்சந்தம் அதத்விதம் ஹரீர் ஞாத்வாஸ்ய சர்வஸ்ய சஹ்ருதி அவஸ்திதக கிருதாஞ்சலிம் பிரம்மயேன கம்புனா பஸ்பர்சபாலம் கிருபயா கபோலே. துருவனுக்கு மிகுந்த ஆசை ஏற்படுகிறது பகவானை குறித்து சோஸ்திரம் செய்ய வேண்டும் என்று. ஆனால் துருவனோ பாடசாலைக்கு கூட செல்லாத சிறு பிள்ளை. துருவன் மிகவும் வருத்தப்படுகின்றான். பகவானே, உன்னை பற்றி சோஸ்திரம் செய்வதற்காகவாவது பாடசாலையில் படித்த பிறகு இங்கு வந்திருப்பேனே. இப்பொழுது உன்னை பற்றி என்ன கூறுவது? எனக்கு எதுவுமே தெரியவில்லையே என வருத்தப்பட்டார். துருவனின் மனநிலையை புரிந்து கொண்ட பகவான் தன் கண்முன்னே கூப்பிய கரங்களுடன் நின்று கொண்டிருந்த துருவனை தன்னுடைய இடது கரத்தில் உள்ள பாஞ்சஜன்யம் எனப்படும் ஓம்கார வடிவில் உள்ள சங்கினை கொண்டு துருவனுடைய தலையில் தடவினார். பகவானுடைய ஸ்பரிசம் பட்டவுடன் துருவனுக்கு ஞானம் வந்தது. எப்பொழுதுமே பகவானை துதிக்க வேண்டுமென்றால் அவனுடைய அனுகிரகம் இல்லாமல் செய்ய இயலாது. நம்முடைய முயற்சியால் கேட்கவும் முடியாது. நாம் செய்ய வேண்டிய ஒவ்வொரு செயலுமே பகவானுடைய அனுகிரகம் இருந்தால்தான் செய்ய முடியும். பகவானின் திருக்கல்யாண குணங்களை வழிபட வேண்டும் என்று ஆசைப்பட்ட துருவனுக்கு பகவானே ஞானத்தை வழங்குகின்றார். துருவன் பேசுவதற்கு தேவையான வார்த்தைகளை அள்ளி வழங்குவது அவனது உள்ளத்தில் இருக்கும் பகவானே ஆவார். இதனையே பகவத்கீதையின் 10ஆம் அத்தியாயமும் உறுதி செய்கின்றது. பகவான் மீது உன்னத அன்பு தொண்டில் ஈடுபட்டிருக்கும் ஒருவனுக்கு தமக்கு தொண்டு புரிவதற்காக அடுத்து அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவனுள்ளே இருக்கும் பகவானே தன் கட்டளையின் மூலம் அறிவிக்கின்றார். பகவான் தந்த ஞானத்தை கொண்டு பகவானை துதிக்க ஆரம்பித்தான் துருவன். ஸ்ரீமத் பாகவதம். துருவ உவாச்ச யோந்த பிரவிஷ்ய மம வாசம் சிமார் பிரசீதாம் சஞ்சீவயதி அகில சக்தி தாஸ்வதாம்னா அந்யாம்ச்ச ஹஸ்த சரண ஸ்ரவணது வக்காதீன் பிராணான் நமோ பகவதே புருஷாய துப்யம். துருவ மகாராஜா பகவானை பார்ப்பதற்கு முன்பும் பார்த்த பின்பும் உள்ள வேறுபாட்டினை மிகவும் எளிதாக உணர்ந்து கொண்டார். தனது உயிர் சக்தியும் செயல்களும் உறங்கிக் கொண்டிருந்தன என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆன்மீக நிலைக்கு வராதவனின் உடல் உறுப்புகள், மனம் மற்றும் அவனது உடலில் உள்ள பிற செயல்கள் அனைத்தும் உறங்கிக் கொண்டிருக்கின்றன என்பதை அறிதல் வேண்டும். அன்பிற்குரிய பகவானே, உன்னை வணங்குகின்றேன். நீ என்னுள்ளே புகுந்து எனது கரங்களையும் கால்களையும் செவிகளையும் தொடு உணர்வுகளையும் உயிர் சக்தியையும் குறிப்பாக எனது பேசும் சக்தியினையும் உயிர்ப்பித்தீர்கள். உன்னை சோஸ்திரம் செய்வது மிகவும் எளிது என்று அனைவரும் கூறுகின்றனர். அதனாலேயே நானும் உன்னை துதிக்கின்றேன். நீயே ஆளிலையில் சயனித்தவன். நீயே கண்ணனாக அவதரித்தாய். நீயே கோவர்தனகிரியை தூக்கி அன்று ஆயர்களையும் பசுக்களையும் காத்தாய். நீயே ஆதிபுருஷன். இந்த உலகத்திற்கெல்லாம் காரணம் நீயே. பிறவி என்னும் கடலில் இருந்து வெளியே வருவதற்கு ஒரே புகலிடம் தங்களுடைய திருவடிகளே. சிறியவனான என்னுடைய தவத்திற்காக தாங்கள் வந்தீர்கள் என்றால் யார் பக்தியுடன் கூப்பிட்டாலும் வருவீர்கள் என்பதை புரிந்து கொண்டேன். என்னிடம் என்ன நல்ல குணம் உள்ளது என்பதை உணர்ந்து நீ காட்சி கொடுத்தாய். நான் எத்தனை தாழ்ந்தவன் தெரியுமா? கோபத்தினால் அல்லவா நான் தவம் புரிய வந்தேன். பகவானோ காத்து கொண்டிருக்கிறார். அவர் தன்னிடம் நாடி வருபவருக்கு கட்டளைகளையும் வைப்பதில்லை. தன்னிடம் அன்பு வைத்து தன்னை தேடி வந்தாலே போதும் என்று பகவான் நினைக்கிறார். வணக்கத்திற்குரிய பகவானே, பிரளய சமுத்திரத்தில் கல்பத்தின் இறுதியில் இந்த அண்ட சராசரங்களையும் உன் வயிற்றுக்குள் வைத்துக்கொண்டு ஒரு ஆளிலையில் காலின் கட்டை விரலை சுவைத்தபடி சிறு குழந்தையாக கிடந்தாயாமே. அமலனாதி பிரான் ஆலமாமரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் ஞாலம் 7 முண்டான் அரங்கத் தரவின் அணையான் கோலமா மணி ஆரமும் முத்து தாமமும் முடிவில்லதோர் எழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டதென் நெஞ்சினையே என்று பின்னாளில் திருப்பானாழ்வாரும் இதையே அனுபவித்தார் அல்லவா? ஆலிலையில் சிறு குழந்தையாய் எத்தனை அழகாக இருந்தாய்.
நீலமேக சியாமளனாக இருக்கும் நவரத்தின மாலையும் முத்தாரமும் மார்பில் அணிந்து எல்லையற்ற உன் அழகு என்னை கொள்ளை கொண்டு போகின்றதே. இதுதான் எனக்கு மிகவும் பிடித்தது. சிறியவனான அடியேனும் அப்படி உன்னால் ஈர்க்கப்பட்டுத்தான் உன்னை தேடி வந்தேன். பரமபுருஷ பகவானே, மன்னராகி மாநிலத்தை ஆளுவதை காட்டிலும் எந்தவித அசைவும் இன்றி உமது பக்தி தொண்டிற்கு அடிமையாகி உமது திருவடி தாமரைகளை தொழுவது மிகவும் சிறந்ததாகும். என் போன்ற அறியாத பக்தர்களுக்கு தாங்களே எவ்வாறு ஒரு பசு தனக்கு பிறந்த புதிய கன்றுக்குட்டிக்கு பால் கொடுத்து அதனை எல்லாவித ஆபத்துக்களில் இருந்தும் எப்படி காக்கின்றதோ அதுபோல எம்மை காக்கின்ற கருணை கடலாக விளங்குகின்றீர்கள். பகவானே, அடியார்களுக்கு கைங்கரியம் செய்யும் பாக்கியத்தை அருள வேண்டும். அதனால் கிடைக்கும் ஆனந்தம் இந்த ஆத்மா தன்னைத்தானே அனுபவிக்கும் பொழுதும் கூட கிடைக்காது. சொர்க்கத்திற்கே சென்றாலும் புண்ணியத்தை அனுபவித்த பிறகு மீண்டும் அவன் கீழே வந்து விடுகிறான். பகவானே, எனக்கு உன்னிடம் வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். எனக்கு அருள்வீராக. துருவன் அப்படி எதை பகவானிடம் விரும்பி கேட்கிறான்? ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 60 காண்போமா? நன்றி, வணக்கம்.